பாபாஜி பற்றி போன வீடியோவில் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். அவரோட லைஃப் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படி மகாவதார் பாபாஜியாக மாறினார், ஒளி உலகத்தில் வந்து அந்த பவர்லாம் எப்படி கிடச்சது டோட்டலாக நம்ம பார்த்தோம். வெல்கம் பேக். மகாவதார் பாபாஜி வந்து போன வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி அவர் வந்து எங்கே பிறந்தார், அவரோட செயின் வந்து எப்படி ஆயிடுச்சு, எப்படி வந்து ஒளி உலகத்தில் வந்து அவருக்கு கிரியாயோகா அந்த பவர்லாம் எப்படி கிடச்சது, இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்தோம். இப்போ கரண்டில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதுதான் நம்ம பாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மகாவதார் பாபாஜி இமயமலையில் இருக்க கைலாச மலைப்பகுதியில், அதாவது திருநகிரி மலைப்பகுதியில், அந்த மலைப்பகுதியில் வந்து இன்னும் தன் சீடரோட ஆன்மீக பயணம் மேற்கொண்டு தான் இருக்கார். ஆக்சுவலாக போன வீடியோட மகாவதார் பாபாஜி யாரும் சொல்லியிருப்பேன், நான் முருகக்கடலோட மறுபிரிவு தான் இல்லை அவதாரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். லாகரி மகாசாயர் அவர் யார் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டோடு விட்டுருப்பேன். சரி, ஓகே, அந்த ட்விஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம். அந்த லாகரி மகாசாயர் அவர் யார், இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இமயமலையில் வந்து மகாவதார் பாபாஜி இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, அது கைலாச மலைப்பகுதியில் திருநகிரி சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து தன் சீடரோட அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மகாவதார் பாபாஜி வந்து அவரோட பவர் என்ன அதையும் பார்ப்போம். மகாவதார் கூட யாரெல்லாம் இருக்கா பார்ப்போம். சீடர்கள் சொல்கிறோம், அதை தாண்டி வேறு யாரெல்லாம் இருக்கா. லாகரி மகாசாயர், ஸ்ரீ யுக்தேஸ்வர், பரமஹம்ச யோகானந்தர், இவங்களும் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இவங்களாம் சேர்ந்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்குல்ல, அந்த பிரபஞ்சத்தை வந்து எப்படி குரூம் பண்ணுறது. குரூம் மீன்ஸ் எப்படின்னா எப்படி வழிநடத்தி கொண்டு செல்வது. அது வந்து ரொம்ப டீப்பாக போனால் அது ஆன்மீக ரீதியாக அது உள்ளே போனால் தான் அது புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த இமயமலையில் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரபஞ்ச நன்மைக்காக என்னென்ன பண்ணுறாங்க. ஓகே, அது ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோம். இப்போ மகாவதார் பாபாஜிக்கு வந்து அவரோட பவர் என்னென்ன பவர், காயக்கல்ப சித்தின்னு சொல்லுவாங்க. சித்தினா சித்தப்பாவோட சித்தி, அந்த சித்திலாம் இல்லை, இது காயக்கல்ப சித்தி. இது பார்த்திங்கன்னா இது மரணம் இல்லாத வாழ்க்கை சொல்லுவாங்க. இது எப்பவுமே வந்து அவர் 25-30 வயசுக்குள்ளே அப்படி தான் இருப்பார், அந்த இளமையாகவே இருப்பார். ஸோ வந்து அந்த ஒரு வரம். அடுத்த வரம் என்ன பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ட்ராவல். இருக்கிற இடத்துல இருந்து இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணால் போக முடியும். அதாவது இப்போ அவர் கோவிலேருந்து தவம் பண்ணுறாருன்னா அடுத்த செகண்ட் வந்து வடபள்ளிக்கு வர முடியும். இது முருகன் பார்க்க கேட்கக்கூடாது. அடுத்த பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ட்ராவல். ஆஸ்ட்ரோ ட்ராவல் என்னென்னா இங்கே இருந்துட்டு வித்தின் பேர் செகண்டுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த யூனிவர்ஸில் எங்கே வேணால் போக முடியும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு மறையிற பவர் அவருக்கு இருக்குது. இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஆஸ்ட்ரோ ட்ராவல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகிறாங்க. சேம் அதே மாதிரி தான் கான்செப்டு. ஆனால் ஒருத்தர் கிடையாது, 1000 பேராக மாறலாம், 1,00,000 பேராக மாறலாம். இங்கேருந்து பர் செகண்ட்குள்ளே 1000 பேராக, 1000 ஹியூமனாக மாறலாம், 1000 இடத்துக்கு போகலாம், 1,00,000 பேராக மாறலாம், 1,00,000 இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த பவர் இருக்குது அவருக்கு. ஃபிசிக்கல் இன்விசிபிலிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம் ஹாலோ மேன். ஆக்சுவலாக அது எப்படின்னா உருவமே இருக்க மாட்டாங்க, யார் கண்ணுக்கு புலப்பட மாட்டாங்க. ஸோ அந்த பவர். அப்புறம் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சேஃப் ஷிஃப்டிங், எப்படியான உருவம் மாற்றுவாங்க, சின்ன குழந்தையா இல்லை வயதானவங்களா இல்லை வேறு ஏதாவது அனிமலா. ஸோ வந்து எப்படியானா அவங்க உருவங்களை மாற்றுவாங்க, என்ன உருவங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோ அந்த மாதிரி உருவங்களை மாற்றுவாங்க. அடுத்த பவர் என்னடா இது பவரை இருந்து சொல்லி அடிக்கிட்டே போகிறானே பாருங்களா. ஆமாம், அவ்வளோ பவர் இருக்குது. சரி, ஓகே, கொஞ்சம் குயிக்காக பார்த்துலாம். அடுத்த பவர் எப்படின்னா மைண்ட் ரீடிங் சொல்லுவாங்களே, இது மைண்ட் ரீடிங் கிடையாது, இது மனசு ரீடிங் பண்ணுறது. அதாவது ஒருத்தர் வந்து அது எங்கே வேணால் இருக்கட்டும், அவங்க இப்போ வந்து பாபாஜிக்கு வந்து ஒருத்தர் வந்து சீடராக வந்து வர முயற்சி பண்ணுறாருன்னா, இல்லை அவரை நோக்கி வந்து யோகா பண்ணுறாரு, கடன் தவம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் யார், ஏன்னா அவரோட அறிவுத்திறன் என்ன, அவரோட கேரக்டர் என்ன, டோட்டலாக அவங்கள பற்றி வந்து மனசு வந்து படிக்கிறது. இங்கே இருந்துகிட்டே அவங்க வந்து டோட்டலாக அவங்க என்ன ஆளுகள் எல்லாமே தெரியும். அதோடு சேர்த்து வந்து ஒரு காலத்தை கடந்து சொல்வது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்.
ஸோ எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பஞ்சபூதங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வானம். ஸோ இந்த மாதிரி பவர் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துகிற பவரும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் சொல்லுவாங்களே, தீட்சை. இது எப்படின்னா அதிகமாக வந்து அவங்க பாவங்கள் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து அவங்கள வந்து ரொம்ப வணிந்திருப்பாங்க. சரி, ஓகே, இதை எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேபி வந்து பாபாஜியோட அந்த கண் பார்வை பட்டாலே போதும், டோட்டலாக எல்லா கர்மவினைகளும் எல்லா தீட்சையும் வந்து சரியாயிடும். ஸோ அந்தளவுக்கு வெரி பவர்ஃபுல். ஓகே, நம்ம மகாவதார் பாபாஜியை பற்றி பவர்ஃபுல்லான அந்த ஓகே என்னென்ன பவர்லாம் அதெல்லாம் பார்த்தோம். திரும்பவும் அவரோட ஆன்மீக பயணம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது சொல்ல மாட்டேட்டேனா? சரி, ஓகே. லாவரி மகாசே அவர் யார் அதானே கேட்குறீங்க? தெரிஞ்சுக்க மட்டும் இந்த பாட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.